என்னுடைய தம்பி மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல லைட் மியூசிக்ல இஸ் இன்டர்நேஷனல். 2 பேரும் பிளை பண்ணி ஒரு பிளேன்ல போனோம். டாய்லெட்னு போட்டிருந்தான். அல்ல ஐ கொஞ்சம் அழிஞ்சிருந்தது. இவன் கேட்டா அண்ணன் டூலெட்னு போட்டிருக்கானே, வாடகைக்கு விடுவான். நான் அவன் வாடகைக்கு விடுவான், கேட்டு பாடுறா போய். போயிட்டே இருக்கிறோம். டெல்லியில இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல். எங்க நான் போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா நானு அப்படின்னா என்னடா இது, ஆப்கானிஸ்தான் ஒரு ஊரு நாடு, விஸ்வநாதன் அப்படின்னா அதான்டா அது. அது சரி, என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம், காபூல் அப்படின்னா எனக்கு கோபம் தரணுமே. காபூல்ங்கிறது ஒரு ஊரு, அவ்வளவுதான். பிளேன் இறங்க போச்சு. இறங்க போனா இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம், இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா, பெரிய கவிஞர்கள்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா, இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு. பிளேன் இறங்கணும், ஒரே பொட்டக்காடா இருக்குது, இதுல போய் திராட்சை எங்க கிடைக்கும், பாலைவனம் மாதிரி இருக்குது. வேற என்னென்ன விசேஷம்னா, இங்க இருந்து ஆண்டா கஜினி முகமது, கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு. யார் என்ன கஜினி முகமது? அங்க இருந்து டாஷ்கண்ட் போனோம். இது என்ன, இதான் டாஷ்கண்ட் அப்படின்னா. அங்க இருந்து போன உடனே லெனின்கிராட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர், அவங்க இலக்கணம் சுத்தமா தமிழ் பேசுவார். அந்த அம்மையாரை கேட்டா, அம்மா உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார் அப்படின்னு. பொறியியல் துறையில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு. இவன் கிள்னா என்னடான்னு கேட்டேன். என்ன பொறியியல் கூட்டு இதுக்கெல்லாம் ஒரு துறையான உண்டு. பொறியியல்னா என்ஜினியரிங்கடா, சும்மா. வெளியில வந்தோம். முன்னால அந்த ரூடின் தமிழ் படிச்சவர் இருக்கிறாரே, செபஸ்டியன் ரூடினா, அவர் உட்கார்ந்து இருந்தார் ஃப்ரண்ட்ல. ஒரு சொன்னார், கண்ணதாசன் இதுதான் லெனின் மசோலியம். இந்த மசோலியம்னு வார்த்தையை கேட்டானோ இல்லையோ, என்ன முசோல்னி இந்த ஊரான முசோல்னி இல்லடா, இது சமாதிடா. இது மசோலியம்னா சமாதி, லெனின் சமாதி. போற இடமெல்லாம் தொலைச்சிருவான். என்னன்னு அது உலகத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க கூட்டி கொண்டு போய் செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு ஒண்ணு காட்டினாரு. செக்காய்ஸ்கினா யாருன்னு எனக்கு தெரியாது. செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு கொண்டு போய் அவனை உட்கார வைத்தாரு. இதான் செக்காய்ஸ்கி வாய்ச்ச பியானோன்னாரு. அந்த செக்காய்ஸ்கி வாய்ச்ச நோட்ஸ் பேப்பர் கூட நான் கையில வாங்கல. அந்த பியானோல உட்கார்ந்தா ஒரு ½ வாய்ச்சான் செக்காய்ஸ்கி நோட்ஸ். சுத்தி இருந்த ரஷ்யன் பூரா திகச்சு போ. ஒரு ரஷ்யனுக்கும் இவ்வளவு இப்படி செக்காய்ஸ்கி நோட்ஸ் வாசிக்க தெரியாதுன்றார். கம்ப்ளீட்டா உலகத்தில் அவருக்கு எதுவும் தெரியாது. கான்சென்ட்ரேஷன் ஆன் மியூசிக், கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன்.